சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். This number is currently switched off. Please try again. அவதான் நிச்சயமா அவதான் என் பொண்ணு என் கூட பேச விடாம பண்றா. அவளை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம என் போன் எடுத்துட்டு வந்து உன் டாடிக்கு கால் பண்ணி பேசுவ? இனிமே எனக்கு தெரியாம உங்க அப்பா கிட்ட நீ பேசக்கூடாது. மம்மி, நான் டாடி கிட்ட பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேனோ அதே அளவுக்கு தான் டாடி மேலயும் லவ் வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி டாடி கிட்ட பேசாம இருக்க முடியும்? இங்க பாரு தர்ஷினி, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. தட்ஸ் இட். என் மேல எந்த தப்புமே இல்ல. உங்க அப்பா மேல 1000 தப்பு இருக்கு. உன்னை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போனாருல்ல, என்கிட்ட போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? உன்னை ஸ்கூல்ல காணோன்னு நான் எப்படி பதறி தேடிக்கிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சேன். நான் போன் பண்ணி கேட்டப்ப கூட உங்க அப்பா என்கிட்ட உண்மையை சொல்லல. கடைசியில நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கே போயிட்டேன். என்னை இந்த அளவுக்கு அலைய விட்ட உங்க அப்பா எப்படி நல்லவரா இருக்க முடியும்? அவரோட நோக்கமே உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறது தான். நீ மட்டும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து எனக்கு போன் பண்ணி சொல்லாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன். பைத்தியக்காரி மாதிரி ரோடா உன்னை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். அந்த நேரத்துல என் நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு. மம்மி, அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தானே நான் உனக்கு போன் பண்ணி சொன்னேன். அதான் எதுவும் நடக்கலையே, அப்புறம் எதுக்கு மம்மி டாடி கிட்ட போன் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்ற? என்னடி பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே போற? உனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு மம்மி வேணும்னா நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். இனிமே நீ என்ன கேட்காம உங்க அப்பா கூப்பிட்டா அவரோட வெளியில போக கூடாது, அவர்கிட்ட பேசக்கூடாது, அவர்கிட்ட பழக கூடாது. அண்ட் திஸ் இஸ் மை ஆர்டர். நோ மம்மி, நான் டாடி கூட பேசுவேன். அவர் வெளியில கூப்பிட்டா நான் போவேன். என்னால நீங்க சொல்ற மாதிரி டாடி கூட பேசாம பழகாம இருக்க முடியாது மம்மி. எனக்கு டாடி வேணும் மம்மி. என்னடி திரும்ப திரும்ப எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க? அடிச்சுனா உன்னை. திவ்யா, திவ்யா, என்ன திவ்யா, என்னாச்சு? ஏன் இப்ப குழந்தைய போட்டு அடிக்க போற? என்ன திவ்யா, குழந்தைய அடிக்க போற? என்ன ஆச்சு? உங்களுக்கு தெரியாத நீ இவ வேணுனே கூட கூட எதிர்த்து பேசுறா. நான் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. இவ அப்பா கூட பேசக்கூடாது, பழக கூடாதுன்னு சொல்ற. ஆனா எனக்கு தெரியாம என் போன் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி பேசுறா. இனிமே அப்படி பேசக்கூடாதுன்னு நான் கண்டிச்சா அப்படிதான் செய்வேன்னு அடம் பிடிக்கிறா. நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எடுத்து சொல்லி பாத்துட்டேன். பிடிவாதம் பிடிச்சு இவ அப்பா மாதிரியே என் மனசை காயப்படுத்துறா. நான் ஒன்னும் கிளி புள்ள இல்ல. நான் என் டாடிக்கும் மம்மிக்கும் ஒரே புள்ள. ஆனா நீதான் என்ன கிளி மாதிரி அடைச்சு வைக்க பாக்குற. உன்ன திரும்பி பேச. திவ்யா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? எப்படி பதிலுக்கு பதில் பேசுறா பாருன்னு. எனக்கு கோவம் வந்து இவள அடிக்காம நான் என்ன பண்றது? அந்த வீட்ல என்னை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. நான் எப்படி ஒரு நிலைமையில இங்க இருக்கேன்? இதெல்லாம் இவளுக்கு புரிஞ்சுக்கிற வயசு இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் எடுத்து சொல்றேன்ல, அதையாவது புரிஞ்சுக்கணும்ல. அத கூட புரிஞ்சுக்காம இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தானா? இவ அந்த மனுஷனோட பொண்ணு தானே, அதான் அவரை மாதிரியே இவ்வளவு என்ன காயப்படுத்துறா. தர்ஷினி, அழாதம்மா. நீ சின்ன பொண்ணு, உனக்கு பெரியவங்க பிரச்சனை எல்லாம் புரியாது. ஆனா உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்கணும், சரியா? அம்மா கோவத்துல இருக்கும் போது இப்படி கூட கூட பேசக்கூடாது. மம்மி என்கிட்ட சரியா நடந்துக்கிட்டா நான் ஏன் ஆர்கியூ பண்ண போறேன்? பாத்தியானே, பதிலுக்கு பதில் எதுக்கு பேச? திவ்யா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ராகினி, நீ பாப்பா கிட்ட உள்ள போ. இங்க இருந்தா பேசி பேசி திரும்ப சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. தர்ஷினி, நீ வாமா. அம்மா கோவம் போற வரைக்கும் நம்ம உள்ள இருக்கலாம், வா. திவ்யா, நீ பண்றது தப்புமா. தர்ஷினி ஏற்கனவே கௌதம் கூட போறது, அவர் கூட போன்ல பேசுறதுன்னு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை போட்டு நீ அடிச்சுனா அவளுக்கு உன் மேல பாசம் போயிடுமா? அப்புறம் ஒரே அடியா அப்பா பக்கம் சாஞ்சிருவா. இங்க பாரு, உன் மனசுல இருக்க வெறுப்ப அவகிட்ட காட்டி அவ மனசுல உன் மேல வெறுப்பு வர மாதிரி பண்ணிடாத. பாசத்தை காட்டி அவளை உன் பக்கம் இழுக்க பாரு. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நீ இப்படி அடிக்கிறதுனால தர்ஷினி உன்னை வெறுத்துட்டு அப்பா தான் வேணும்னு அவரோட போயிட்டா நீ என்ன பண்ணுவ? குழந்தை யார் கூட இருக்க விருப்பப்படுதோ அவங்களோட தான் இருக்கணும்னு சட்டம் சொல்லுதுமா. அதுக்கு நீயே இடம் கொடுத்துடாத. தர்ஷினி மேல அன்பா இரு, அவன் மேல எப்பவுமே பாசமா இரு. அம்மா தான் உலகம்னு அவளை நினைக்க வெயி. எந்த சூழ்நிலையிலும் அவன் உன்னை விட்டு கொடுத்துடக்கூடாது.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கௌதம் மேல இருக்க தப்பு அவளுக்கு புரியவை. புரிஞ்சுதா? பாத்துக்கோ. கௌதம், என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்க? நீ எப்போ இப்படி நடந்துக்கிற ஆள் இல்லையே, இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்றா. எதுக்கா எல்லாத்தையும் இப்படி போட்டு உடைச்சிட்டு இருக்க? கேக்குறேன்ல, சொல்டா. கௌதம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? என் பொண்ணுமா, என் பொண்ணுகிட்ட பேசக்கூடாதா? யாருப்பா அப்படி சொன்னா? அவதான் அந்த திமிரு பிடிச்ச திவ்யாதாமா. என் பொண்ணை என்கிட்ட பேச விடாம தடுக்கிறாமா அவ. அம்மா, தர்ஷினி என்கிட்ட பேசணும்னு எவ்வளவு ஆசையா போன் பண்ணா தெரியுமா? நான் அவகிட்ட 4 வார்த்தை கூட பேசல. பேசிட்டு இருக்கும் போதே அந்த திமிரு பிடிச்சவ என் பொண்ணுகிட்ட இருந்து போனை புடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாமா. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. எனக்கு அப்படியே முகத்துல அடிச்ச மாதிரி இருந்துச்சுமா. எவ்வளவு திமிரு இருந்தா அவ அப்படி பண்ணுவாள்ல? நான் என்ன பண்ணேன்? என்ன தப்பமா பண்ண? பாவமா குழந்தை பசிக்கிட்டேன்னு சொன்னா அவளை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். குழந்தைய சாப்பிட கூட விடலாமா? அதுக்குள்ள அங்க வந்து கலாட்டா பண்ணி தையா தக்கான குதிச்சு என் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாமா. சரி போனா போட்டுன்னு விட்டுட்டு வந்தா இப்போ என் கூட போன்ல கூட பேசக்கூடாதுங்கிறாமா. ஏமா, என் குழந்தை கூட நான் பேசுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? தர்ஷினி என்ன அவளுக்கு மட்டும்தான் பிள்ளையா? எனக்கு இல்ல? அது இன்னும் என் கண்ணில் நிக்குதுமா. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எப்படி தர்ஷினி எடுத்துட்டு போனா தெரியுமா? இப்போ போன்ல பேசும்போது எப்படி அவ போனை புடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்றா தெரியுமா? சுவிட்ச் ஆஃப் பண்றா. அம்மா இல்லம்மா, இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாதுமா. எதை வேணாலும் பொறுத்துக்குவேன். ஆனா யாராவது என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க நான் சும்மா விட மாட்டேமா. கௌதம், இத்தனை நாளா நான் உனக்காக தாண்டா பொறுத்துக்கிட்டு போனேன். ஆனா அவ உன்னை மதிக்காம இந்த அளவுக்கு திமிர் பிடிச்சு நடந்துக்கிறானா, அவ ஆணவத்தை அடக்கியே தீரணும்டா.